நம்ம ஏன் இங்க இந்த ஏலியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல நம்ம மூட நம்பிக்கைகளால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க தியானம் பண்ணுவாங்க. அந்த சோலுடைய ஜர்னி அப்படின்றது ரொம்ப லென்த்தியா இருக்கும். லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க டைரக்டாவே ஹியூமன் பர்த் எடுத்திருக்கிறவங்க அந்த டார்க் ஏஜுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த யுத்தம், பிரச்சனைகள், பொல்யூஷன் அது எல்லாமே உருவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு டாபிக் ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் அப்படின்றது அதை விட ஹையர் டைமென்ஷன் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது ஃபிளையர்ல அப்படி வந்துருச்சு, தட்ஸ் ஓகே. நமக்கு புரியாத விஷயத்த ஏலியன் அப்படின்னு சொல்லிடுவோம், அவ்வளவுதான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த பூமியில மட்டும்தான் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரீசண்டா லைக் எர்த்லயே யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ட்ரம்ப் சில ஃபுட்டேஜஸ் லீக் பண்ணாரு, யுஎஃப்ஓ சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது ஆக்சுவலா பத்ரி சார் இருக்கும்போதே சொன்னார், சீக்கிரமா ஏலியன்ஸ் கூட நம்ம இருக்கும்போதே அவங்க கூட காண்டாக்ட் பண்ணுவோம், பிசிக்கலாவே நம்ம பிசிக்கல் ஐஸ்ல அவங்க கூட பழகுவோம், கம்யூனிகேட் பண்ணுவோம், பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ ஓகே, அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அவர் ஆக்சுவலா ஒரு இயர் கூட சொல்லியிருந்தாரு, மேபி 2026 இல்லைன்னா 32 சரியா ஞாபகம் இல்ல. அப்போ அதெல்லாம் இருக்குதானே. பிளஸ் எனக்கும் சில அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு. ஆர்கட்டூரியன் அந்த டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு மாஸ்டர் பல உலகங்கள் இருக்கிறத காட்டினாரு, அவங்களுடைய உலகத்தை காட்டினாரு. அப்படி லைஃப் அப்படின்றது இடத்துல மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதல் வந்துச்சு. ஓகே, நம்ம ஏன் இங்க இந்த ஏலியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல நம்ம மூட நம்பிக்கைகளால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி கோவிலுக்கு போவோம், அங்க சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுப்போம். ஆனா அங்க ஒரே ஒரு ரூல் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, கண்ணை மூடிட்டு அமைதியா உட்காந்துட்டு தியானம் பண்ணணும், அவ்வளவுதான். அது எல்லாமே எனர்ஜி ஸ்பாட்ஸ் தான். சிலது ஹையர் மாஸ்டர்ஸால உருவாக்கப்பட்டது. ஹையர் மாஸ்டர்ஸ் அப்படின்னா அதர் டைமென்ஷன்ல இருக்கிறவங்கள கூட சொல்லலாம். எங்க எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க தியானம் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக். ஓகே, இந்த தியானம் பண்ணி அந்த ஞானத்தை எல்லாருக்கும் சொல்றவங்கள லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட் ஒர்க்கர்ஸ் யாரு அப்படின்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேருக்கு சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே தான். சில பேரை ஸ்டார் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் சீட்ஸ் அப்படின்னா, உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற கேலக்சி வேற வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார் சிஸ்டம் இருக்கட்டும், சோலார் சிஸ்டம். ஸோ அங்க இருந்து எல்லாம் இங்க அவங்க லைஃப் எர்த்ல இருக்கிறவங்க எப்படி பிறப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் டிராப்ல இருந்து அது செடிக்கு போய், செடி ஒரு மிருகம் ஏதாவது சாப்பிடும், அந்த மிருகத்துல இருந்து மறுபடியும் அந்த மிருகமா பிறந்து, அப்படி அந்த சோலுடைய ஜர்னி அப்படின்றது ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப குரூயலான மிருகமா பிறக்கும், அதுக்கப்புறமா சாத்விகமான மிருகமா பிறக்கும், அதுக்கப்புறம் ஹியூமன் லைஃப் எடுப்பாங்க, புல் புழு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த ஜர்னி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்ட பிறகுதான் ஹியூமனா பிறக்குவாங்க. ஸோ ஹியூமனா பிறக்க போது கூட இன்ஃபேன்ட் சோல் அதெல்லாம் தெரியும் இல்லையா, யங் சோல், மெச்சூர்டு சோல், என்லைட்டன் சோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல் ஜெர்னி எல்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க தியானம் அப்படின்ற வார்த்தையே அவங்க காதுல விடும். மறுபடியும் தியானத்திலயும் பல விதமான மார்க்கங்கள் இருக்கு, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் அவங்க சூப்பர் ஹியூமனா மாறுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எதுவுமே தேவையில்லாம லைட் ஒர்க்கர்ஸ்
அப்படின்றவங்க டைரக்டாவே ஹியூமன் பர்த் எடுத்திருக்கிறவங்க. லைட் ஒர்க்கர்ஸ் இருக்கட்டும், ஸ்டார் சீட்ஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சைக்கிள் எல்லாமே இல்லாம டைரக்டா வந்து பிறந்திருக்கவங்க. அதனால்தான் இந்த ஸ்டார் சீட்ஸ் அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்துக்கு சேர்ந்தவங்க கிடையாது. சடனா வேற உலகத்துல இருந்து வந்தவங்க. அவங்க எல்லாம் யார் யாரு எந்தெந்த உலகங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்றேன். ஆனா எல்லா உலகத்துல இருந்தும் ஏன் இங்க இந்த பூமிக்கு வராங்க அப்படின்னா, இந்த ஹியூமன் அப்படின்றவங்க சூப்பர் ஹியூமனா கொண்டு போகணும். ஆனா இந்த எர்த்த வந்துட்டு மாயத்திரை, இது ஆல்ரெடி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டா சின்னதா சொல்லிடுறேன். மாயத்திரை அப்படின்றத விரிச்சு வச்சிருக்கிறதுனால இந்த எர்த்ல இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களுடைய என்லைட்டன்மெண்ட்டை ரீச் பண்ண முடியல. அவங்க அந்த டார்க் ஏஜுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த யுத்தம், பிரச்சனைகள், பொல்யூஷன் அது எல்லாமே உருவாயிட்டு இருக்கு. பிளஸ் ஸ்லேவரி. எதுக்கு ஸ்லேவரி ஆயிட்டு இருக்கோம்? நம்ம காசுக்கு ஸ்லேவரி. எங்க பார்த்தாலும் ஸ்லேவரி தான். எதுக்கு? காசுக்கு. இப்போ மெடிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் காசு தான். அப்புறம் நிறைய நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே பசங்க. பட் அவங்க என்ன ஆசை, அந்த ஆசையினால நிறைய லோன் வாங்கி வீடு கட்டுறது இருக்கட்டும், நிறைய லோன் வாங்கி ஹை அண்ட் மொபைல்ஸ் வாங்குறது இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த ஆசையால மாட்டிக்கிட்டு, லோன்ல மாட்டிக்கிட்டு அந்த காசுக்கு ஸ்லேவரியா வாழ்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, ஒர்க் பண்றது பிடிக்கல, ஓவர் டைம் பண்றது பிடிக்கல. ஆனாலும் ஒர்க் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அப்படின்றது உருவாகுது. இது யாரு உருவாக்கிக்கிட்டது அப்படின்னா அவங்களே தான். அந்த ஆசை அப்படின்ற மாய விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு அந்த பசை ஒட்ட மாதிரி வெளியும் வர முடியாம, உள்ளேயும் இருக்க முடியாம, வேலையும் செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் இந்த மணி ரிலேட்டடா தான் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ 2 இடங்கள்ல யுத்தம் வர்றதே இந்த காசுனால தானே. இது எல்லாமே அந்த மாயத்திரை விரிச்சதுனால நமக்கு சத்தியம் விளங்காததுனால நம்ம பிரச்சனைகள்ல இருக்கும். இங்க நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஆன்மீகத்துக்கு ஒரு பிரச்சனைகளால வந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் ஏன் அப்படின்னா அது சில வாட்டி வந்துட்டு கர்மா ரிலேட்டட் கூட இருக்காது. பட் இந்த கர்ம வினைகள் எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா லைட் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு கர்ம வினை இருக்காது. ஏன்னா அவங்க எர்த்துக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிற சோல். இங்க அந்த கர்மா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால ஒரு பிரச்சனையை வாண்டட்லி உருவாக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை தான் ஆன்மீகத்துக்கு வழி. அதனாலதான் நம்ம இங்க எல்லாம் உட்காந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா நம்மளும் ஏதாவது சீரியல் பார்த்துக்கிட்டு, மொபைல் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா சொந்த கதை சோக கதை யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு, பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு, வருத்தப்பட்டுக்கிட்டு, அழுதுகிட்டு இருப்போம். நம்ம இந்த லைட் ஒர்க்கரா இருக்கிறதுனாலதான் இங்க இந்த தளத்துல நம்ம கனெக்டா இருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய வேலைகளை வேற வேற மாதிரி இருந்திருக்கும். சரி, இங்க நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னா பல உலகங்கள்ல இருந்து வந்த நம்ம இங்க இருக்கிறவங்களுடைய டிஎன்ஏவை ஆக்டிவேட் பண்றதுக்காக, அதே போல நம்மளுடைய டிஎன்ஏவும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக. இந்த 12 ஸ்டாண்ட் டிஎன்ஏ, அந்த 12 ஸ்டாண்ட் டிஎன்ஏவையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஓன்லி மெடிடேஷன் பத்தாது. ஓகே, பல உலகங்கள்ல இருந்து இந்த சூப்பர் ஹியூமனை உருவாக்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு முயற்சி அப்படின்னா பல அந்த 12 டைமென்ஷன்ஸ்ல இருந்து வந்து 12 கிடையாது, இன்னும் அதிகமான டைமென்ஷன். ஸோ எல்லா டைமென்ஷன்ஸ்ல இருந்தும் ஒரு சூப்பர் ஹியூமனை உருவாக்குறதுக்காக அவ்வளவு பாடுபடுறாங்க. எப்படின்னா ஒரு டைமென்ஷன்ல இருந்து நர்வஸ் சிஸ்டம், ஒரு டைமென்ஷன்ல இருந்து கிரியேட்டிவிட்டி, ஒரு டைமென்ஷன்ல இருந்து லவ், அன்பு, இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டைமென்ஷன்ல இருந்து டெக்னாலஜி, இப்படி பல தர டைமென்ஷன்ஸ்ல இருந்து அவங்க அவங்களுடைய ஞானத்தை, ஒரு டைமென்ஷன்ல இருந்து ஹீலிங் கெப்பாசிட்டிஸ், அப்படி இந்த ஹியூமனை சூப்பர் ஹியூமனா ஆக்குறதுக்காக அவங்க அவங்களுடைய மதர்ஷிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த எர்த்துக்கு பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு தூரமா, இந்த எர்த்துக்கு தூரமா அவங்க வசிச்சுக்கிட்டு நமக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. யாரோ அவங்களுடைய தேர்ட் ஐய வந்துட்டு புடிச்சு
ஏதோ பண்ற மாதிரி பிளஸ் ஆக்டிவேட் பண்ற மாதிரி இல்லைன்னா வேற நம்ம இந்த பூமியில பார்க்காத உருவங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அவங்க வந்துட்டு இங்க டச் பண்ற மாதிரி, ஏதோ ரிப்பேர் பண்ற மாதிரி, ஆப்ரேட் பண்ற மாதிரி, இல்லைன்னா சில பேர் வந்துட்டு ஒரு பிரைட் லைட் பார்த்திருப்பாங்க. இது எல்லாமே அந்த பிரைட் லைட் பார்க்கிறது மேக்சிமம் பார்த்திருப்பாங்க. இந்த ஏலியன்ஸை பார்க்கறத விட பிரைட் லைட்டை வந்து நிறைய பேர் பார்த்திருப்பாங்க மெடிடேஷன்ல இல்லைன்னா டீப் ஸ்லீப்ல ட்ரீம்ஸ்ல. அது என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த லைட்டு தான், அதுதான் நீங்க. அந்த ஒளியை தான் நம்ம மூலமா இந்த பூமிக்கு ஸ்ப்ரெட் பண்ண வந்திருக்கும். அந்த ஒளி தான் நம்ம. இப்போ உங்களுக்கு அது சப்போஸ் என்னமோ லைட் வருது என்னமோ லைட் வருது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நீங்க இத்தனை நாள் இருந்திருக்கலாம். பட் அந்த லைட்டை அது அந்த கான்சியஸ்னஸ் சும்மா நம்ம அப்படியே அடக்கி வச்சிருந்தோம்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு சஃபகேஷன் அதிகமாயிடும், மூட் ஸ்விங்ஸ் அதிகமாகும், துக்கம் அதிகமாகும், கோபம் அதிகமாகும். அந்த லைட்டை வந்துட்டு நான் தான் அந்த லைட்டு. இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் அந்த லைட்டு. அந்த லைட்டை நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் சொல்றதுதான் தியானம். ஏ தெரிஞ்சா ஏ, பி தெரிஞ்சா பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இந்த வாட்ஸ்அப் மூலமாவும் சின்ன வேலை பெரிய வேலை அப்படின்றது எதுவுமே இல்லை. லைட்டா ஸ்ப்ரெட் பண்றது தான் நம்ம வேலை. ஸோ எங்க எப்படி முடியுமோ இந்த தியானத்தை பத்தி நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். சப்போஸ் இந்த மெடிடேஷன் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது கம்மியாச்சு அப்படின்னா நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த தப்பான விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் மாஸ்டர்ஸ் சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா நம்ம மெடிடேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, இந்த 12 ஸ்டாண்ட் டிஎன்ஏ அப்படின்றது ஃபுல்லா ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா ஓன்லி மெடிடேஷன் பத்தாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதோட நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும். முக்கியமா ஆர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறவங்க வந்துட்டு கிரியேட்டிவிட்டியும் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 12 இது இருக்கு இல்லையா, ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு விஷயத்துக்கு கனெக்டடா இருக்கும். நீங்க அந்த விஷயங்கள் செய்யும் போதுதான் அந்த ரெண்டும் லைக் ஒன் செகண்ட் நான் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் பாருங்க. இப்போ இந்த டிஎன்ஏ அப்படின்றத நான் சும்மா கிரியேட் பண்ணியிருக்கேன், அது ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் அது கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு டிஎன்ஏவும் கனெக்ட் ஆகணும்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு டிஎன்ஏ வந்துட்டு கிரியேட்டிவிட்டின்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு டிஎன்ஏ வந்து அன்பு, ஒரு டிஎன்ஏ பணிவு, ஒரு டிஎன்ஏ ஒரு லைன் பொறுமை. அந்த மாதிரி நல்ல குணங்கள் அப்படின்றது நம்ம வளர்த்துக்கணும். எப்போ நம்ம வந்துட்டு டான்ஸ் கத்துக்கிறோமோ, பாட்டு கத்துக்கிறோமோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறோமோ, பொயட்ரி எழுதுறது கத்துக்கிறோமோ, இல்லைன்னா புது லாங்குவேஜ் பேசுறது கத்துக்கிறோமோ, அப்போ நீங்க கத்துக்க 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 பிளஸ் தியானம் ஒரு பேஸ். இந்த தியானம் இல்லாம எதுவுமே கிடையாது. அந்த தியானமும் சேர்த்து இது எல்லாம் பண்ணும்போதுதான் நமக்கு வந்துட்டு இந்த 12 ஸ்டாண்ட்ஸ் டிஎன்ஏ அப்படின்றது முழுமை அடையும். எப்படி நம்மள நம்ம ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்றதும் கத்துக்கும் போது, இது எல்லாம் நடக்கும் போதுதான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய டிஎன்ஏ கனெக்ட் ஆகும் அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து. ஸோ இப்போ இருக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டாண்ட்ஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. மீதி 10 ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்டா அது கனெக்ட் ஆகும். இது நீங்க இதே ஜென்மத்துல நடக்குமா இல்லைன்னா பல ஜென்மங்கள் எடுக்குமா அப்படின்னா உங்களுடைய ஃபாஸ்ட பொறுத்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட். பத்ரி சார் ரீசெண்டா ஒரு ஸ்பீச் கேட்டேன். கால் ஏன் இருக்கு? நடக்கிறதுக்கு மட்டுமா? அது டான்ஸ் ஆடுறதுக்கும் இருக்கு. கை ஏன் இருக்கு? சாப்பிட்றதுக்கு மட்டுமா? அது வரைகிறதுக்கும் இருக்கு. வாய் ஏன் இருக்கு? பேசுறதுக்கு மட்டுமா? அது பாடுறதுக்கும் இருக்கு. மூக்கு ஏன் இருக்கு? ஜஸ்ட் நார்மலா ஸ்மெல் கவனிக்கிறது மட்டும் இல்ல. ஸோ வாண்டட்லி நம்ம ஏதாவது ஒரு நேச்சருக்கு போனோம்னா அந்த பூக்களை சுவாசிக்கிறதுக்கு, அந்த ஸ்மெல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி காது ஏன் இருக்கு? ஏதாவது
பேசுறது கேட்கறதுக்கு மட்டுமே கிடையாது, சங்கீதம் கேட்கறதுக்கு. இப்படி ஒரு ஒரு விஷயமும் நமக்குள்ள இருக்கிற புலன்கள் இருக்கட்டும், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம இப்போ எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதை விட 99% ஆஃப் யூசேஜ் இருக்கணும். அப்படிதானே? சைக்கிளை நம்ம ஓரமா வச்சுட்டோம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம அது எப்படி பயனே இல்லாம போயிடும், துருப்பிடிச்சிடும் இல்லையா பயன் இல்லாம. அதே போலதான் நம்ம பாடிக்குள்ள இருக்கிற பாடி எப்படின்னா, நான் எத்ரிக் பாடி பத்தி சொல்றேன், பிராண உடல். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அதை அழகா யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்டா இந்த டிஎன்ஏ அப்படின்றது கனெக்ட் ஆகும். ஸோ எத்ரிக் பாடியில இருக்கிற டிஎன்ஏ கனெக்ட் ஆச்சுன்னா தான் நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கிற டிஎன்ஏ கனெக்ட் ஆகும். ஸோ இங்க நம்ம வேற வேற உலகத்துல இருந்து வந்தது எதுக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அன்பு, ஒரு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி. ஸோ அந்த அன்பு அப்படின்ற ஒரு குவாலிட்டியும் கிரியேட்டிவிட்டி அப்படின்ற குவாலிட்டியும் ரெண்டுமே இங்க மர்ஜ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ராமருக்கு ராமரும் கிருஷ்ணரும் 16 கலைகள்ல அவங்க கற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க எல்லா கலைகளும் கத்துக்கிட்டு அவங்க எப்படி நார்மலான ஹியூமன் குவாலிட்டி கிடையாது, அது எல்லாத்தையும் தாண்டி மகான் குவாலிட்டிஸ் இருக்கும். இப்போ வள்ளலார் இருக்கட்டும், திருவள்ளுவர் இருக்கட்டும், அந்த திருவள்ளுவர் கூட தியானம் பண்ணி அவருக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றத அவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி 1.5 அடியில எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தாரு. அப்படிதான் நம்ம இந்த பிசிக்கல் பாடிய யூஸ் பண்ணணும். அப்போதான் இங்க நம்ம ஏன் வந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த டிஎன்ஏ அப்படின்றது நமக்கு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நிறைய வேலை பண்ணும். ஓன்லி நான் தியானம் மட்டும் பண்ணிட்டு என்லைட்டன் ஆயிடுவேன் அப்படின்னா கண்டிப்பா அது முடியாத விஷயம். ஸோ நம்ம இங்க நாலேஜை மிக்ஸ் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, வேற வேற உலகத்துல இருந்து வந்திருக்கவங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கட்டூரியன்ல இருந்து வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு குவாலிட்டி இருக்கும், என்ன ஹீலிங் அப்படின்றது அவங்களுடைய குவாலிட்டி. அப்போ அந்த ஹீலிங் செல்ஃப் இங்க யாருக்கும் ஹீல் பண்றதுக்கு கிடையாது, நம்ம யாருக்கும் ஹீலும் பண்ண கூடாது. நம்ம ஹீலிங் பண்ற ஒரு கெப்பாசிட்டி அது மட்டும் இருந்தா பத்தாது. அப்போ இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கிறவங்க லவ், கம்பேஷன், பிளியேடியன்ஸ் நினைக்கிறேன், பிளியேடியன்ஸ், லவ், கம்பேஷன், ஸோ பியூட்டி, அவங்க எல்லாம் அந்த குவாலிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பியூட்டி அப்படின்றது இன்னர் பியூட்டி. அப்படி ஒரு ஒரு குவாலிட்டிஸும் நமக்குள்ள நார்மல் ஹியூமன்ல இருந்து சூப்பர் ஹியூமன் ஆகணும் அப்படின்னா இத்தனை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவுண்ட் பாருங்களேன், ஒரு சவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணா ஒரு பேட்டர்ன் அப்படின்றது உருவாகுது. அப்போ நம்ம பாட்டு கத்துக்கும் போது சில ராகங்கள் நம்ம பாடியில கூட சேஞ்ச் அப்படின்றது கொண்டு வரும். ஒரு ஒரு பேட்டர்னும் இது ஜஸ்ட் ஒரு மண்ணு மாதிரி போட்டு ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்க. அப்போ அது ஒரு ஒரு பேட்டர்ன் அப்படின்றது உருவாகுது. அப்படி நம்ம பாடும்போது ஜஸ்ட் இது பாட்டு மட்டும் சொல்றேன், இந்த கலைகள்ல பாட்டு மட்டும் சொல்றேன், பாடும்போது நம்ம பாடிக்குள்ள கூட அந்த செல்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அதோடைய பேட்டர்னை மாத்திக்குமா. ஸோ சில வாட்டி நம்ம பாடிக்கிட்டு இருப்போம், உடம்பெல்லாம் புல்லரிக்கும், அடா ரொம்ப சூப்பரா இருக்கும், அது அது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராது. ஆமா தானே? அதை போல ஆர்ட்டை நிறைய உங்க வாழ்க்கையில ஆட் பண்ணுங்க.